ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நான் சுகர் பேஷண்ட்டுக்கு நான் முன்னாடியே வீடியோ போட்டுருக்கிறேன். அது உங்களுக்கு எப்படி வெறும் கொய்யாக்காவே எடுத்து நம்ம எலியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். நம்ம டீ காஃபி எப்படி எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றோடு எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது. சுகர் நம்மளுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோமே, அதனால் நம்ம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்லான்னு ஸ்வீட் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நீங்கள் சுகர் இல்லாத தான் ஒரு பால் நீங்கள் குடித்தாலும் சுகர் இல்லாத தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டு நீங்கள் எப்படி அது கொதிக்க வச்சு குடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொய்யா இலை இது ஒரு 6 இலை இல்லை 5 இலை எடுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயம் நம்ம கிச்சனில் எப்போவுமே இருக்கும். இது வெளியெல்லாம் வாங்குற மாதிரிலாம் இலை மட்டும் தான் நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இல்லை நம்ம தெருவில் எங்கன்னா இருந்தால் நம்ம பிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கேட்டுக்கூட சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி எனக்கு தேவையாக இருக்குதுன்னா கூட நீங்கள் தினம் ஒரு 5 இலையில் ஒரு 4 இலை கூட நீங்கள் பிச்சுக்கலாம். இவ்வளோ தான் இலை போடணும்னு இல்லை. அடுத்து சீரகம், இது 3 வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான சுகர் பேஷண்ட்டுக்கு காலையில் காஃபி டீக்கு பதிலாக இது எடுத்துக்கிறதுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் இலை எடுக்கும் போது இப்போ இந்த இலை நான் ஒன்று எடுக்கிறேன். இந்த இலை இந்த மாதிரி நம்ம விரல் மேலே போட்டால் இப்படி 2 சைடும் பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இலை தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு போட்டுருக்கிறேன். இந்த மாதிரி எல்சி இலை, இது தான் எலுசு. இந்த மாதிரி நம்ம ஒரு இலை பிச்சு போட்டால் இந்த மாதிரி பேலன்ஸ் 2 சைடும் இந்த மாதிரி இதாகணும். நம்ம முத்தில் இலை எடுத்தோம்னா அது நம்ம விரல் மேலே போட்டால் கூட அப்படியே நீட்டாக நிற்கும். அது 2 சைடும் சாயாது, இல்லை ஒரு சைடு விழுந்துடும். அந்த மாதிரி இலை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த மரத்தில் பார்த்தாலும் இது மாதிரி எலுசு இலை இருந்துச்சுன்னா ஒரு 4 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது மாதிரி சுகர் பேஷண்ட் மாதிரி கொய்யாக்காய் இலை வேணும். ஏன்னா சில வீட்டில் எடுக்கிறதுக்கு கூட மாட்டாங்க. நீங்கள் இருக்கிறத சொல்லலாம். இல்லை அப்படி இல்லை அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, அங்கே ஒன்று தான் இருக்குதுனாக்கா நீங்கள் தெரியாமல் தான் பிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு பிச்சுன்னு வந்துட்டாக்கா ஒரு வாரமே இல்லை ஒரு 10 நாள் வர மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வச்சு எப்படி நம்ம காலையில் ஏஞ்சி டீ காஃபி பதிலாக இது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா சூப்பராக உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சுகரு. அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்க்கலாம் உங்கள் சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 மாதம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜாஸ்தி இருக்காது, கம்மியாது. ஒரு அளவுக்கு நம்மளுக்கு எப்படி இவ்வளோ தான் இருக்கணும் மினிமம், அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு இது நீங்கள் தினம் காலையில் எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ இதில் நான் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இவ்வளோ பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் நல்லா ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கணும்னா அதுக்குள்ளேயும் இந்த இலை நம்ம நல்லா கழுவிக்கணும். இப்போ தண்ணி சூடாகிற வரைக்கும் நம்ம இந்த இலையை நல்லா கழுவிக்கலாம். ஒரு தண்ணிக்கு 2 தண்ணி வச்சு கூட நல்லா இந்த இலைங்களை கழுவிக்கலாம். ஏன்னா 2 தண்ணியில் இப்போ இது பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதனால இந்த மாதிரி நல்லா ஒரு 2 தண்ணியில் நல்லா இந்த இலைங்களை அலசிக்கலாம் லைட்டாக. அதனால ரொம்ப இந்த மாதிரி நல்லா நசுக்கி பிஸ்கியெல்லாம் எடுத்துடாதீங்க கையில். இந்த மாதிரி லைட்டாக இப்போ நம்ம இந்த இலை எடுக்கும் போது இந்த பின்னாடி சைடு லைட்டாக இந்த தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில், 2வது தண்ணியில் ஒரு இலையெல்லாம் அப்படியே அழிச்சிக்கலாம். ஏன்னா இது பின்னாடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், இந்த பூச்சிங்க முட்டை வச்சுருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஒரு தண்ணிக்கு 2 தண்ணி நல்லா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சின்னு முன்னாடி இந்த மாதிரி பின்னாடி சைடில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். நல்லா க்ளீனாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பின்னாடி சைடு இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 6 இலை நான் எடுத்து வச்சுக்கிறது நல்லா இந்த மாதிரி அலசிக்கிறேன். இந்த இலை அலசின பிறகு அந்த தண்ணி என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு தண்ணியில் 2 தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 6 இலையை அலசிட்டேன். நான் ஊற்றும் போது தண்ணி எந்த வெள்ளையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த அழுக்கு எல்லாம் அதில் நல்லா க்ளீனாக தெரியும். ஒரு மாதிரி அந்த பூச்சிங்களுக்கு வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 2-3 தண்ணி கூட நம்ம கழுவிக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்து நான் 2வது தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி 2 இல்லை 3 தண்ணியில் கூட இந்த மாதிரி ஒரு இலை. ஏன்னா நம்ம இது நல்லா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம சுகர் இருக்கிறது கண்ட்ரோல் ஆகணும்னு சொல்லித்தான் நம்ம இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இது பண்ணணும்.
சும்மா ஒரு தண்ணி 2 தண்ணிலாம் நம்ம அலசிட்டோம் அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2-3 தண்ணியில் இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோ. இந்த மாதிரி வச்சுக்கின பிறகு இந்த தண்ணி அதுக்குள்ளேயே சூடாகிட்டு இருக்கும் நல்லா. இப்போ நீங்கள் கல்வி எடுக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணிக்கும் இந்த 2வது தண்ணிக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எப்படி இருந்துச்சு, இப்போ நான் திரும்பி இது ஊற்றிட்டு திரும்பி இது 3வது தண்ணியாக நான் எடுத்து அலசிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து இது 3வது தண்ணியில் திரும்பி நான் இந்த மாதிரி அலசிட்டு இப்போ இங்கே தண்ணி நல்லா கொச்சின்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த ஒவ்வொரு எலியும் மறுபடியும் இந்த 3வது தண்ணியில் அலசி இந்த இதில் போடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த எலிங்கெல்லாம் போட்டுட்டு அது கலர் நல்லா இப்போ இது இப்படி போட்ட பிறகு நீங்கள் இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதில் ஏன்னா சீரகம் நம்ம போட்டுருக்கோம் அதனால கோல்டு தானே, கொய்யா எல்லையோ கோல்டு அது மேலே வெந்தயம் கோல்டுன்னு, அதனால இது ரெண்டும் நம்மளுக்கும் அவ்வளோ. இப்போ நம்ம வயிற்று வலி வந்தாக்கா நம்ம வெந்தயம் எடுத்து முழுங்குறோம் இல்லைங்களா, காலையில் வர வயிற்றோட. அந்த மாதிரி பாருங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஜாஸ்தி கூட வேண்டாம். இப்போ இது நல்லா சுண்டி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு வரணும். அதாவது நம்ம காலையில் ஒரு கப்பு எடுத்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு டீ காஃபி எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு கப்பு அளவில் வந்தால் கூட பரவாயில்ல. அதனால நீங்கள் ஒரு பெரிய டம்ளரில் ஊற்றிட்டு இந்த வெந்தயத்தில் இந்த சீரகத்தில் இருக்கிற ஃபுல்லு அந்த சாரெல்லாம் அதில் இறங்கணும். நல்லா கலரும் மாறும், அந்த வெந்தயம் கலரு, அப்புறமா அந்த சீரகம் நம்ம போட்டு இருக்கிற கலரு, இந்த கொய்யா இலை கலரெல்லாம் நல்லா மாறி கொய்யா இலை ஒரு செப்பரேட் கலராக மாறும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இதில் நீங்கள் குடிக்கணும், இந்த மாதிரி குடிச்சா தான் சுகர் கம்மியாகுமான்னு இல்லை, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அந்த மாதிரி டைப்பில் கூட நீங்கள் பண்ணி குடிக்கலாம், சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லிக்க ஒரு 2-3 வீடியோ நான் கொய்யா இலையில் நான் போடுறேன் உங்களுக்கு. அது பார்த்து உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா இந்த போடுற நான் வீடியோ இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா எடுத்துக்கலாம். அம்மா சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க தான் குடிக்கணுமா, நாங்களாம் குடிக்கக்கூடாதான்னு கேட்காதீங்க. நீங்கள் கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் காலையில் இந்த டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இது குடிச்சிங்கன்னா நம்ம இப்போவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதனால உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சுகரு எதுவுமே இல்லாதவங்கெல்லாம் இது ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வெளியில் எங்கேயோ போகிறோம், கொய்யா இலை இருக்குது, அதனால நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 இலை அப்படி பறிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கும்போது கூட வீட்டில் அந்த இலையை கழுவிட்டு வெறும் அந்த இலையை நம்ம சாப்பிடலாம், அவ்வளோ நல்லதுங்க. அப்புறமா சுகர் பேஷண்ட்காரர் இந்த கொய்யா இலை கொய்யாக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி. இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்கணும் பாருங்கள். கலர் எந்த அளவுக்கு வெந்தயம் சீரகம் இந்த கொய்யா இலை சேர்ந்து இந்த மாதிரி கலரு. இது நீங்கள் எப்படி டீ காஃபி எடுத்து அந்த மாதிரி விதை நீங்கள் எடுத்து ஒரு சூடு அளவுக்கு நீங்கள் குடிக்கிறீங்களே அந்த அளவுக்கு இதை நீங்கள் தினம் குடிக்கணும். குடிச்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் தெரியும். 1 வாரம் குடிச்ச 1 மாதம் குடிச்ச எனக்கு எந்த கண்ட்ரோலே தெரியல, எனக்கு எதுவுமே கம்மியாகலன்னு சொல்லக்கூடாது. இது கண்டினியூவாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இது நல்லா கொச்சிக்குது. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா அனல் கம்மி வைக்க சொல்கிறேன்னா இப்போது கொய்யா இலைலாம் கலர் மாறிச்சு. இப்போ நம்ம போட்டுருக்கிற அந்த வெந்தயம் அந்த சீரகம் வந்து நல்லா வேகணும். அதனால இப்போ இது 1/4 பாகம் தண்ணியை கொதிக்கிற வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போது 3/4 இருக்கும்போது இது அனல் கம்மி வச்சுக்க நல்லா கொதித்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வரணும். அப்போ இன்னும் கலர் மாறும். ஆனால் இது நல்லா தவிடு ஒரு மாதிரி குடிக்க ஆகாது, கசப்பாக இருக்கும். இருந்தாலும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணி வச்சேன். இப்போ நான் அனல் கம்மி சிம்மில் வச்சதுக்காக இந்த அளவுக்கு இந்த ரவுண்டை தெரிஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த தண்ணி இப்போ இந்த அளவுக்கு ஆயிருக்குது. நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்துருக்குது. நீங்களே நல்லா பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு. பாருங்கள் கலரும் எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் இந்த சீரகமும் அந்த வெந்தயத்தில் நல்லா சூடும் சரி கோல்டும் சரி நம்ம ரெண்டும் எதுவுமே ஆகாத நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் ஏன்னா சில பேருக்கு இந்த கொய்யா இலை இது இந்த மாதிரி குடித்தோம்னா தலைநோய் வருது, தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தலைவலி சரி எதுவுமே, அதனால தான் சீரகமும் சேர்த்திருக்கிறேன். சீரகம் நம்மளுக்கு ஜீரண சக்தி நல்லா ஒரு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் எதுவுமே ஆகாது. இதனால
சூடாயிடுச்சுன்னு வயிற்று வலி வருத்தோ இல்லை இதனால தலைநோய் வந்து கொய்யாலேயே வெந்தயமோ அது நம்ம எடுத்துக்கணும் தினம் தலைநோய் வருமே, அதனால இந்த மாதிரி சீரகம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கின்னு நம்ம எடுத்துக்கினா எந்த ஒரு இதாகாது. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வடி கட்டிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கினேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் சீரகம் எல்லாம் வெந்துட்டு இருக்கும். இதிலே பாருங்கள் இந்த சீரகம் வெந்தயம்லாம் எந்த மாதிரி இப்போ நம்ம அந்த சீரகம் கலரும் வெந்தய கலரும் இந்த கொய்யா இலை கலரும் எப்படி காலையில் நம்ம இந்த வெறும் டீயில் போட்டு டிகாஷன் குடிக்கிறீங்களா பால் இல்லாத அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சேன். இது பெரிய நல்லா கிளாஸு. இப்போ இதில் நான் ஊற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்துக்குது பாருங்கள். கரெக்டாக அரை கிளாஸ் வந்து இருக்குது. அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த மாதிரி எடுத்துக்க நம்ம இப்போ இது கொஞ்சம் ஆறியிருந்தோம் கொஞ்சம் சூடு நம்ம காலையில் டீ காஃபி எப்படி எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துன்னு குடிச்சு பாருங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி இது ஒரு 2 மாதம் 3 மாதம் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.